अस्मद्गुरु परमगुरु यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथशतजित्तेने शरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवी जनवल्लभं जयन्ती सम्भवन्तां विजयन्ती भूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्थिकेशरी वेदान्ताचार्यवद्यो मे सन्निधत्तां सदा हृदि रामं लक्ष्मणमुनिकृतिगृह्णातु मामदेव्यसूक्तिः स्वाधीनपतिकां श्रुतिं स्ववीतिनम् ऊर्ध्वपुण्ड्रमन्त्रं जगत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसार्थवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. இந்த உபவீதம் அப்படின்னு சொல்லி உபவீதம் எப்படி முக்கியமோ அதுபோல ஊர்த்வ குன்றம் ரொம்ப முக்கியம். அன்னைக்கே லௌகிக உதாரணம் சொன்னேன். யார் மேல் நோக்கி போகணும், அதாவது எந்திரமான அடையணும்னு அப்படியெல்லாம் கர்மா சாத்விகத்தியாக புரஸ்கரமா பண்றாளோ, இல்ல பக்தி யோக தது அங்கமா கர்மாக்கள் எல்லாம் பண்றாளோ, இல்ல பிரபத்தி யோகம் பண்றவாளோ, அப்படியெல்லாம் எதுவுமே இல்லாம சிசுப்பிராயாளா இருக்காளே, எந்த விதமான நோக்கமும் இல்லாம சாதாரண மனுஷர்களா இந்த லோகத்து பலன் ஏதோ அனுபவிக்குது. இந்த லோகத்தை பலன் அனுபவிக்கிறதுக்கு கூட யாக யஜ்யங்கள்லாம் இருக்குது. ஐஸ்வர்ய காம ஐஸ்வர்ய ஆர்த்தியா நிறைய காரியங்களை பண்ணலாம். அதெல்லாம் யாக வாயு வேகத்துல பலன் வரும். வாயு தேவத்தை ஆராதிச்சான்னா அப்படின்லாம் எத்தனையோ சொல்லப்பட்டிருக்கு. என்ன ஐஸ்வர்யம் இத்தே உதாசனா, ஐஸ்வர்யம் வேணும்னா உதாசன் அக்னி தேவத்தைய பரிச்சரிய பண்ணணும் இப்படின்லாம் சொல்லியிருக்கு. அப்படி பண்றவன் இருக்கட்டும், அப்படி இல்லாத ஏதோ சாஸ்திர ஜானமெல்லாம் இல்லாம தான் உண்டு தன் பிழைப்பு உண்டு உண்டியே உடையே உகந்தோடும் அப்படின்ற ரீதியில இருக்கவாள். இவாள்லாம் என்னன்னா ஊர்த்வ குன்றத்தை தரிக்கிறா. அதுதான் இந்த மகாபாரதம் ராமாயணம் இத்தியாதிகள்ல டிவி எல்லாம் கூட அதான் காண்பிக்கிறான். அதே மோக்ஷாத்தியா இருக்கக்கூடிய பீஷ்மாதிகள்லாம் அப்படி இருக்கா. துரோணர் கிருப்பர் அவா இவா அந்த மாதிரி இருக்கக்கூடிய இங்க இருக்கிறவாள்லாம் இந்த அஸ்திர சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சுண்டு இந்த பூமியெல்லாம் ஆர்ஜனம் பண்ணி இங்குற்றைய வாழ்வோ இல்லை இங்க இருக்கிற தேவலோகத்து வாழ்வோ பெறணுன்றதுக்காக பண்றவாள்லாம் இப்படியே சுத்தி வரக்கூடியவா இருக்காளே. திருப்பி அதாவது ஒரு விசேஷமான காரியத்தை பண்றது, அந்த பலனை போய் அனுபவிக்கிறது. க்ஷீணே புண்ணியே மத்திய லோகம் விசந்தின்னு புண்ணியம் போயிடுச்சுன்னா மறுபடியும் இந்த மனுஷ லோகத்துக்கு வருது. இப்படி சுத்திரவாள் இருக்காளே, அவாதான் இந்த திரிய குன்றத்தை அணிஞ்சிருக்கா அப்படின்னு அந்த உதாரணம் லௌகிக உதாரணத்தை சொன்னோம். இந்த உபவீதி என்ன எப்படி யஜ்னோபவீதம் முக்கியமோ அது போல இந்த குன்றம் இருக்குது, ஊர்த்வ குன்றமும் இதுவும் ரொம்ப முக்கியம். இந்த உபவீதின்றது எல்லா கர்மாக்களுக்கும் முக்கியம். எல்லா கர்மான்னா நாம பண்ணக்கூடிய எல்லாத்தையும் பகவதர்ப்பணம் பண்றதுக்கோ இல்ல பகவதர்ப்பணம் சாஸ்திரத்தை சொல்றது பண்ணணும்னா அந்த மாதிரி பண்ணாதான் அது. இந்த ஊர்த்வ குன்றம்ன்றது என்ன அப்படின்னு சொன்னா, மேல் நோக்கி அதாவது இந்த சம்சார மண்டலத்தை நாம திரும்பி பிறக்க கூடாது அப்படின்ற இருக்கவா கட்டாயம் இந்த ஊர்த்வ குன்றத்தை அணிஞ்சுதான் பண்ணணும். அதனால இந்த ரெண்டாவது ஊர்த்வ குன்றம். ஏன்னா நாம பிறந்திருக்கிறதே எதுக்காக பிறந்திருக்கோம்? மகதா புண்ணிய பண்ணியேனே ஸ்ரீதேயம் காயனௌகசா. இந்த ஓடத்தை சரீரமாக ஓடத்தை பெரிய புண்ணியம் பண்ணி வாங்கியிருக்கு. மகதா புண்ணிய பண்ணியேன
பெரிய புண்ணியமாகிற விலை கொடுத்து இந்த சரீரத்தை வாங்கியிருக்கோம். நிறைய பிறவியில ஜன்மாந்தர சஹஸ்ரேஷு தபோத்தியான சமாதிபிகி அப்படின்னு எத்தனையோ ஆயிரக்கணக்கான புண்ணிய ஜென்மங்கள்ல இது பண்ணதுனால்தான் இப்ப கிருஷ்ண பக்தி பிரஜாயத்தே, கிருஷ்ண பக்தி நமக்கு உண்டாயிருக்குது. அதனால அவன் திருவடி வாரத்தில் நாம சரணாகதி பண்ண போறோம். அவன் சொன்னானே மாமேக்கம் சரணம் பிரஜான்னு, அந்த மாதிரி பண்ண போறோம், இல்ல பண்ணிருக்கோம். அதனால இப்படி இருக்கக்கூடிய நாம் மோக்ஷேச்சுவா முமுட்சுவா இருக்கிறதுனால ஊர்த குன்றத்தை இட்டுண்டு தான் சகல காரியமும் பண்ணணும். அதனால இதை உபவீதினம் ஊர்த்வ குன்றவந்தம் அந்த ரெண்டாவது, அதாவது பிராமணாளுக்கு ஷட்கண்ம நிறத்தாள் அப்படின்னு சாஸ்திரத்துல பேர். அரு தொழிலந்தனர் வணங்கும் தன்மையை அப்படின்னு ஆழ்வார் கூட சாதிச்சிருக்கார். ஒரு உதாரணம் சொல்றேன், பல உதாரணங்கள் எடுக்கலாம் சொல்றேன். அதனால பிராமணாள் ஷட்கர்ம நிறத்தாள். ஷட்கர்மன்றது ரெண்டு விதமா சொல்லப்பட்டிருக்கு. தான பிரதிகிரக, அத்தியன அத்தியாபன, தான பிரதிகிரக, யஜன யாஜனம் அப்படின்னு 6 தொழில் அப்படின்னு சொல்லலாம். அத்தியனம், பிராமணனா இருக்கும் முதல்ல அத்தியனம் பண்ணணும், தாம் வேதம் ஓதணும். அப்புறம் அத்தியாபனம், பிரத்தியாருக்கு வேதத்தை ஓதுவிக்கணும். அப்புறம் தானம், தான் தன்னுடைய கர்மாக்கள்ல அந்த கர்ம சாத்குண்யார்த்தம் இல்ல கர்மத்துல ஏற்படுற பிரதிபந்தகங்கள்லாம் போறதுக்காக பிராயசித்தார்த்தம் தானம் பண்ணணும். இப்படி தானம் பண்ணா அந்த தானத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா பிராமணனுக்கு தான் கொடுக்கணும். என்ன சோத்தியாய தாரித்ரியாய குடும்பினே தத்யாத் அப்படின்னு சொல்றது. வேதம் ஓதின பிராமணனுக்கு தான் கொடுக்கணும் ஸ்ரோத்ரியாய. அதுலயே பணக்காரனா இருக்கணும் கொடுக்கணும்னு இல்லை. தாரித்ரியாய தரித்திரனா இருக்கணும் கொடுக்கணும். குடும்பினே தரித்திரனா இருந்து ஒத்தனா இருக்கவனுக்கு இல்லை, குடும்பம் பிள்ளை குட்டியெல்லாம் இருக்கக்கூடியவனா இருக்கானே அவனுக்கு தானத்தை பண்ணணும். அதாவது இந்த தானத்தை கொடுக்கணும்னா சோத்ரியனா முதல்ல இருக்கணும். இன்னும் விசேஷமா இருந்ததுன்னா அவன் தரித்திரனா இருந்து கொடுத்தா ரொம்ப நல்லது. இன்னும் குடும்பியா இருந்து அவனுக்கு கொடுத்தா இன்னும் ரொம்ப நல்லது அப்படின்றது மேல மேல சொல்றது. அதனால தானத்தை சோத்ரியனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றதுனால, பிராமணனுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்றதுனால அப்ப அந்த பிராமணன் வாங்கணுமும் இல்லை. நாம தானத்தை பண்றோம், பிராமணனா இருந்து விதிச்சிருக்கு கர்மாக்கள்ல தானம் பண்ணி அப்படின்னு விதிச்சிருக்கு. கர்மாக்கள்ல லோபத்துக்காக பிராயசித்தார்த்தம் கிருஷ்ணம் பண்ணுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? பிராமணனுக்கு கொடுக்கணும். அதனால நாம நம்ம கர்மாக்கள்ல நாம பண்றா போல தானம் பண்றா போல பிற பிராமணால் பண்ணக்கூடியவாள் இருக்காளே அவ கொடுக்கச்சே தானத்தை நாம வாங்கிக்கலாம். அதான் பிராமணன் வாங்கிக்கணும். ஏன்னா பிராமணனுக்கு கொடுக்கறதுக்கு சொல்லிவிடுத்து, வாங்கறதுக்கு இது மாதிரி பிராமணனுக்கு கொடுக்கணும்னு சொன்னா இவனுக்கு வாங்கறதுக்கு அதிகாரம் கொடுத்தாதான் சாஸ்திரம் வாங்க முடியும். அதனால தான பிரதிகிரக இதை வச்சுட்டு ஒரு நன்னா ஒரு யோஜனை, அதாவது ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். தானம் பண்றதுன்றது விதி. நீ கர்மா பண்ணு அப்படின்னு சொல்றது விதி. அந்த கர்மாவில இன்னென்ன மாதிரி தானம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்குது. அதனுடைய பிராயசித்தார்த்தம் இன்னென்ன மாதிரி கிருஷ்ணாதிகள் பண்ணணும்னு சொல்றது, அது விதி. தானம்ன்றது விதி. அதே பிரதிகிரகம்ன்றது அனுமதி. அனுமதி தானம் தான் பண்றது. நன்னா புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல சில பேர் அதை புரிஞ்சுக்கிறது இல்லைன்னா விதி வேற, அனுமதி தானம் வேற. அதனாலதான் சோத்ரியாய தாரித்ரியாய குடும்பினே தத்யாத்துன்னு மேல மேல சொல்லிருக்கு. அதுக்கு தாத்பரியம் என்னன்னா, சோத்தியனா இருக்கவன்
வசதி உள்ளவனா இருந்தான்னா அவனுக்கு கொடுக்காது. இந்த அதான் கொடுக்கணும்னு சொல்லலை, தரித்திரனுக்கு கொடுன்னு சொல்லிருக்கு. அப்படின்னா அந்த வசதியா உள்ளவன் பேராசையினால போய் பிரதிகிரகம் வாங்கக்கூடாது. அதுக்குதான் அனுமதி தானம் அப்படின்னு சொன்னேன். அனுமதி பண்றது. பிராமணன் தானத்தை வாங்கலாம்னு அனுமதி பண்றது, வாங்கணும்னு விதி சொல்லலை. அனுமதி தானம்னா வாங்கணும்னு ஒரு சந்தர்ப்பம் வந்ததுன்னா நீ வாங்கலாம். அதுக்கு உண்டான பிராயசித்தாதிகள். இப்போ நிமந்திரணம் இருக்கான், ஒரு ஆத்துல சாத்தம் வருது, நிமந்திரணம் சொல்றா அப்படின்னா பிராமணன் நிமந்திரணம் இருக்கான் அப்படின்னு சொன்னா நிமந்திரணம் இருக்கலாம். அதுக்கு மறுநாள் 100 காயத்ரி ஜபம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டுன்னா அந்த காயத்ரி ஜபத்தை பண்ணணும். ஆனா சில பேருக்கு நிமந்திரணம் இருந்தா தனக்கும் ஒரு நாள் சாப்பாடு, சில பிராமணன் ஏழையா இருக்கவன் தரித்திரனா இருக்கவனுக்கு ஒரு நாள் சாப்பாடு, ஒரு சாதாரண வார்த்தையில சொல்றேன், ஒரு நாள் தனக்கும் ஆகாரம் ஆச்சு, ஒரு நாள் ஆத்துல சாப்பிட வேண்டாம், ஏன்னா வசதி இல்லை, இங்க ஆயிடுறது. அங்க கொடுக்குற தட்சிணாதிகள் இருக்க, ஏன்னா பிரத்யேகம் பூரி போஜனாத்துன்னு சொல்றது, போஜனத்தோட கூட பூரி தட்சணம் கொடுப்பாளே, அது குடும்பத்துக்காரு அப்படின்னு தேவைப்படுறவன் அங்க போய் இருக்க. அது தேவைப்படாதவன் அந்த மாதிரி இருக்கணும்ன்றது இல்லை. தேவைப்படாதவன் மாத்திரம் இல்லை, அதாவது அந்த காரியத்தை பண்ணா பிராயசித்தம் விதிச்சிருக்கு, 100 காயத்ரி ஜபம் பண்ணுன்னு. அதனால அப்படி பிராயசித்தம் பண்ண வேண்டிய காரியத்தை இவன் பண்ணுன்னு சாஸ்திரம் விதிக்கல. ஆனா தேவை ஏற்படுற போது அதை பண்ணலாம் அப்படின்னு அனுமதி தானம் பண்றது. நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. அதே போலதான் ஒரு இடத்துல தானம் கொடுக்குறா அப்படின்னு சொன்னா அந்த கிருஷ்ணாதிகள் பண்ணி தானம் கொடுக்குறா, நாந்தி ஸ்ராத்தம் பண்றா அப்படின்னு சொன்னா அந்த நாந்தி ஸ்ராத்தத்தை இவன் வாங்கலாம்னு அனுமதி தானம் பண்றது. கட்டாயம் வாங்கியே தீரணும்னு சொல்லல. ஆனா இவன் கர்மா பண்ணிட்டு நாந்தி பண்ணு, அபிநயம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்ப இவன் கட்டாயம் அதை பண்ணியே ஆகணும். ஆனா வாங்க வரைச்சு அனுமதி தானம், வாங்கணும்னா வாங்கிக்கோ அப்படின்னு. வாங்கறதுன்றது 2 விதத்துல வாங்குறது. இவன் தரித்திரனா இருக்கிறதுலையும் வாங்குறது, இல்லைன்னா இன்னொருத்தருடைய கர்மா சாட்குண்யமானமோ இல்லை, சத்த பெறணுமோ இல்லை, யாருன்னா வாங்கினாதான், யாருன்னா ஒருத்தர் நிமந்திரம் இருந்தாதான் சாத்தம் பூர்த்தி ஆகும். அப்போ அதனால இவனுக்கு அந்த சார்த்தத்துல இருந்தாதான் இவனுக்கு ஒரு வேளை போஜனமும், ஒரு நாள் போஜனமும் குடும்பத்துக்கு ரட்சணமா ஆறுதுன்றது இல்லைன்னா கூட இவன் அவளுக்கு உபகாரார்த்தம் அவளுடைய கர்மா நிறம் பெறறதுக்காக பூர்த்தி ஆகிறதுக்காக இவன் இருக்கலாம். அதே மாதிரி அந்த ரீதியிலையும் இவன் அந்த நாந்தி அது இது எல்லாத்தையும் வாங்கலாம். இவனுடைய தேவைக்கேற்பவும் வாங்கலாம், இல்லைன்னா அவளுடைய கர்மா சாத்குண்யமாகணும் அப்படின்றதுக்காகவும் வாங்கலாம். அப்படி வாங்கினா அந்த அவசியம் ஏற்பட்டு வாங்குற போது இந்த பிராயசித்தத்தை பண்ணின்னு சொல்றது. அதை விட்டுட்டு சகல வசதியும் இருந்து அங்க 9 பேருக்கு 10 15 பேரா உட்காந்துருக்கிட்டு எனக்கும் ஒரு நாந்தி கொடு அப்படின்னு இவன் வாங்கினான்னா அது தப்பு. அதனால தானத்தை விதிச்சிருக்குது, பிரதிகிரகத்தை அனுமதி தானம் பண்ணிருக்குது அப்படின்னு தான் அர்த்தமே தவிர பிரதிகிரகத்தை விதிச்சிருக்குன்னு எடுத்துக்கூடாது. தானம் பிரதிகிரகம். அதுக்கப்புறம் அத்தியனம், அதான் அத்தியனம் அத்தியாபனம் ஆயிடுச்சு, தானம் பிரதிகிரகம் ஆயிடுச்சு. யஜனம் யாஜனம், தான் யாகம் பண்றது, அக்னிஹோத்ராதி யாகம், சோம யாகம், வாஜபேய யாகம் அதெல்லாம் தான் பண்றது. யாஜனம் மற்றவாளுக்கு பண்ணி வைக்கிறது. சுலபமா புரியணும்னா தான் சார்த்தம் பண்றது, மற்றவாளுக்கு போய் சார்த்தத்தை பண்ணி வைக்கிறது. இப்போ சார்த்தத்தை பண்ணி வைக்கிறதுனால இவனுக்கு அது பிரகஸ்பதி சம்பாவனை பண்றாலும் இல்லை, அது போல அதான் யாகமெல்லாம் பண்ணி வச்சா இவனுக்கு பணம். அது யாகத்துல இதெல்லாம் இருக்கு, அத்வர்யு, ஹோதா, பிரம்மா அப்படின்லாம் பல இது இருக்குது. அந்தந்த ஸ்தான விசேஷத்துக்கு இவ்வளவு தட்சணை கொடுக்கணும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு, இத்தனை பங்கு கொடுக்கணும்னு.
அத போல இந்த யாஜனத்தை பண்ணியும் இவன் பழைப்ப நடத்தலாம் பிராமணன். அதனால ஷட்கர்ம நேரத்தால் அது தொழில் அந்தனர் அப்படின்னு சொல்றது அத்தியன அத்தியாபன தான பிரதிகிரக யஜன யாஜனம் அப்படின்னு 6 தொழில சொல்லியிருக்கு. அது மாத்திரமில்லை, இன்னொன்னு ஷட்கர்ம நிறத்தாள் அப்படின்னு சொல்றதுனால அறு தொழில் அந்தனர்னா இந்த 6 காரியத்தை பண்றவன் நித்தியமே இவா பண்ண வேண்டியது 6 கர்மாக்கள். ஸ்நானம் தானம் ஜபோ ஹோமஹா சுவாத்தியாய தர்ப்பணம் அப்படின்னு. அதாவது ஸ்நானம் பண்ணணும், ஸ்நான மூலா கிரியா சர்வா அப்படின்னு. அது தவிரவும் நித்திய ஸ்நானம் பண்ணணும், பிராத ஸ்நானம் பண்ணணும். ஸ்நானம் பண்ணாதே இருக்கவே ஒரு நாள்ல முதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, எழுந்து இந்த பல் தேய்க்கிறது இதெல்லாம் கூட, இந்த பல் தேய்க்க தேவையெல்லாம் கூட, அதாவது ஜலமலாதிகள் கழிக்கத்தே நிவீத்தமா இருந்து காதுல சுத்தணும். ஆனா பல் தேய்க்கத்தே உபவீத்தமா இருந்துதான் அப்படியே நிவீத்தமா இருந்து ஜலமா அப்படியே வாயை கொப்பளிச்சு அப்படியே பல் தேய்ச்சி விடக்கூடாது. பல் தேய்க்கிறதுக்கு அதான் வாயை கொப்பளிச்சு ஆதமம் பண்ணிட்டு பல் தேய்க்கிறதுக்கு உபவீத்தமா போட்டு அப்புறம் பல் தேய்க்கணும். சரி, இப்போ அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கு. அந்த மாதிரிலாம் பண்ணா விட்டு முதல் காரியம் ஸ்நானம், அப்புறம் சந்தியை இதெல்லாம் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்நானம் சந்தியை இதெல்லாம், ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம், ஜபத்துல தான் சந்தியை வருது. ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் சுவாத்தியாய பித்ரு தர்ப்பணம், பித்ரு தர்ப்பணாதிகள், இப்படி 6 காரியங்கள் இவனுக்கு இருக்குது. இந்த 6 காரியங்கள் இருக்குதே, இதனாலையும் ஷட்கர்ம நிறத்தாள்னு ஸ்நான சந்தியாதிகள்லாம் பண்றதையும் அறு தொழில் அந்தனர் அப்படின்றதுல அதுவும் ஒரு இது இருக்கு. அதுல ஸ்நானம் தானம் ஜபோ ஹோமஹா ஸ்வாத்தியாய பித்ரு தர்ப்பணம் பஸ்மி பவதி தத் சர்வம் ஊர்த்வ புண்ட்ர வினாகிருதம், எல்லாம் பஸ்மமா போயிடும் அப்படின்னு சொல்லப்படும். ஊர்த்வ புண்டம் இல்லாம இந்த காரியத்தெல்லாம் ஊர்த்வ புண்ட வினாகிருதம் தத் சர்வம் பஸ்மி பவதி. இந்த ஸ்நானம் தானம் ஜபம் ஹோமம் சுவாத்தியாய பித்ரு தர்ப்பணம் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே, அதெல்லாம் ஊர்த்வ புண்டம் இல்லாத இந்த மாதிரி இருந்ததுன்னா பஸ்மமா போயிடும் அப்படின்னு சொல்லி சாஸ்திரத்துல சொல்லப்பட்டு. அதனால எப்பவும் ஊர்த்வ புண்டம் இருக்கணும் நெத்தியில. நெத்தியில திரமன்லாம் எப்பவும் அழிக்க கூடாது. திரமன் அதுவா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு வருதுன்றது வேற, காத்தால இட்டுக்கிட்டே நன்னா இருக்குது அது. ஆனா ஏதோ காரணத்தினால நீ இட்டுண்ட திறமன் கொஞ்சம் இதுவா போயிட்டு பளிச்சுன்னு இல்லைன்னா திறமனை அழிச்சுட்டு நிக்க கூடாது. அப்படி திறமனை முகத்தை அலம்பிண்டா திறமன் மறுபடியும் இட்டுக்கணும். அதுலயும் இந்த துவாதச ஊர்த்வ புண்டம் இருக்கு. ஏக புண்டத்தை எடுத்திருக்குது சாஸ்திரம், இல்லைன்னு சொல்லலை. ஏக புண்டம் சது புண்டம் துவாதச ஊர்த்வ புண்டம் அப்படின்னு எடுத்திருக்கு. அதனால ஏக புண்டம் நெத்தியில எப்பவும் புண்டம் இல்லாத இருக்கக்கூடாது. அதை அழிச்சாக்கா மறுபடியும் புண்டத்தை இட்டுக்கணும். அதாவது கொஞ்சம் பரமை காந்தியா இருக்கக்கூடியவன், அதாவது இருந்தா அவன் எப்பவுமே துவாதச ஊர்த்வ புண்டத்தோடு இருக்கணும். இல்லைன்னா அதை அழிச்சுட்டு வெறுமை நிக்க கூடாது. இல்ல ஒரு புண்டம் எடுத்துட்டாலும் சாத்துண்யமா இருக்கு, அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. ஆனா கர்மா பண்ணாது இருக்கிற போது ஒரு புண்டம் இருந்தா பரவாயில்ல. விசேஷ கர்மா பண்ணும்போது, விசேஷ கர்மா இல்லாத நித்திய கர்மாவுக்கு ஒரு புண்டம் இருந்தாலும் பரவாயில்ல. விசேஷ கர்மாவுக்கு நித்தியம் துவாதச ஊர்த்வ புண்டம் நித்திய கர்மாவுக்கே இருக்கணும். அது காத்தாலே இப்போ ராத்திரி ஒருத்தவங்க வரான், ஏதோ தீர்த்தா மாதிரிதான் சந்தி சாப்பிட்றது மாத்திரம் பண்றான் அப்படின்னு சொன்னா அவகாசாபாவம், அது ஒரு புண்டம் இட்டு இருக்கிறதுனால இது இல்லை. ஆனா விசேஷ கர்மா எதனா பண்ணணும், அந்த ராத்திரியிலையும் ஏதாவது பண்றான் அப்படின்னு சொன்னா
அப்போ வந்து கட்டாயம் துவாதச குன்றம் தான் இருக்கணும். சரி, இதெல்லாம் ஊர்துவ குன்றம் இல்லாத பண்ணாக்கா பஸ்மமா போகுது அப்படின்னு சொல்றது. காரணம் என்னன்னா, எம்பெருமான் தான் இந்த கர்மத்தினாலாம் ஆராதிக்கிறான்னு தெரிஞ்சு பண்ற கர்மம் தான் பூர்ணமான கர்மம். அதுதான் பூர்ணமான பலனை தரும். மீதி எல்லாம் ஓரளவுக்கு தான் பலன் தரும். பலம் விபலமாம் அப்படின்னு சாதிச்சிருக்க. எம்பெருமான் ஆராதிக்கப்படுறான், அந்தந்த தேவத்தை மூலமா எம்பெருமான் ஆராதிக்கப்படுறான். இப்போ சந்தியாவந்தத்துல சூரிய நமஸ்காரம், சூரியனை சேவிக்கிறோம், அப்படி இப்படின்னா சூரியன் உள்ள அந்தர்யாமியா இருக்கிற எம்பெருமான் தான் நாம சேவிக்கிறோம், அவன் தான் ஆராதிக்கப்படுறான்னு தெரிஞ்சுட்டு பண்ணா அந்த சந்தியாவந்தனம் பூர்ணம். இல்ல சூரிய தேவத்தை தான் நாம ஆராதிக்கிறோம் அப்படின்னு மாத்திரம் பண்ணான்னா அது பூர்ண பலன் வராது. அத போல இந்த ஊர்துவ குன்றம் இல்லாத மேல்கதிக்கு போற எண்ணம் மூக்ஷுவா இருந்து அந்த மாதிரி அதை குறிக்கோள்றவனா இருந்தாதான் அது பெருமாளுக்கு பகவத் அர்ப்பணமாகும் பூர்ணமா. அது இல்லைன்னா பகவத் அர்ப்பணமா ஆகாது. எது ஒன்று பகவத் அர்ப்பணமா ஆகலையோ அதெல்லாம் அபூர்ணம் அப்படின்னு சுலபமா புரிஞ்சுக்கலாம். அதனால இந்த ஸ்நானம் தானம் ஜபோஹோமஹா சுவாத்தியாய பிது தர்ப்பணம் பஸ்மி பவதி தற்சர்வம் ஊத்ரபுன்ற வினாகிருதம் அப்படின்னு இருக்கிறதுனால ஊர்துவ குன்றம் அவசியம் மோக்ஷம். அதனால விசிஷ சன்னியாசிகளுடைய ஆசிரமத்துக்கு என்ன பேர்? பரிவிராட்னு பேரு, பரிவிராஜகால்னு சன்னியாசின்னு பேரு. எல்லாத்தையும் தியாகம் பண்ணவா நியாசம் பண்ணவா அப்படின்னு. மோக்ஷாசிரமின்னு பேரு, மோட்சத்தை விரும்புறவான். எல்லாத்தையும் விட்டவான்னா என்ன அர்த்தம்? இங்க ஐகிகமான இந்த சரீராதி போகங்கள்லாம் விட்டு மோட்சத்தை, ஆத்மாவுக்கு உண்டான உஜ்ஜீவனமான மோட்சத்தை விரும்புறவான்னு அர்த்தம். அதான் மோக்ஷாசிரமி. இந்த ஆசிரமத்துல அவ மூக்ஷுவா இருந்து அந்த எம்பெருமானையே தியானம் பண்ணக்கூடியவான்னு அர்த்தம். அப்படி இருக்கிறவாளுக்கு கட்டாயம் இந்த ஊர்துவ குன்றம் வேணும். அந்த ஊர்துவ குன்றத்தை விட்டுட்டு பாழ் நெத்தியாவோ ஒன்றும் இல்லாத நெத்தியாவோ பெரிய குன்றமாவோ அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதனால இந்த இடத்துல ஊர்துவ குன்றமா ஊர்துவ குன்றத்தை தரித்தவர் அப்படின்றத காமிச்சுக்க. உபவீதினம் ஊர்துவ குன்றவந்தம். அது மாத்திரம் இல்லை, இப்படி தன்னை ஆசிரியித்து தன்னிடத்துல பக்தி செலுத்தக்கூடிய இந்த பக்தாள் இருக்காளே, பிரபன்னாள், பக்தி பண்றவாளும் சரி பிரபன்னாளும் சரி, அவள் இத ஆதரமா தங்களுடைய கர்த்தவியமா பண்றதுனால பெருமாளுக்கும் இதுல ஆதரம் இருக்குது. அதாவது யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு, ராஜா எப்படியோ அப்படி பிரஜைகள் இருப்பார்கள் அப்படின்னு. அது விதி, சட்டம், பொது விதி. ஆனா சில சமயத்துல இந்த மாதிரி வாழக்கூடிய பிரஜைகள் இருக்காளே, அதுக்கு தகுந்த மாதிரி பிரஜானுகுணமா ராஜாவும் ஒரு நாளைக்கு பிரஜைகள் மத்தியில கலந்து பரிமாறும். ராஜா எப்படியோ எந்த சீலத்தை உடையவனோ அதே சீலத்தை உடையவனாதான் இவனும் இருக்கணும், பிரஜைகளும் இருக்கணும். ஆனா சில சமயத்துல ராஜா என்ன பண்ணுவான், பிரஜையினுடைய உற்சாகார்த்தம் பிரஜையோட கலந்து இவாளுடைய தன்மையில அவனும் வருவான். அது போல பெருமாளும் ஊர்துவ குன்றத்தை தரிக்கிறான். எதுக்காக தரிக்கிறான்னா, இந்த பக்தாள் இத அவசிய கர்த்தவியமா ஆதரமா இந்த ஊர்துவ குன்றத்தை தரிசிக்கிறார். ஊர்துவ குன்றம்ன்றது பல ஆகிருதி விசேஷத்துல இருக்குது. அதுல பிரபன்னாளா இருக்கிறவா ஹரிபாதாகிருத்திய தரிசிக்கணும் அப்படின்னு ரக்ஷா கிரந்தத்துல சுவாமி தேசிகன் ஸ்பஷ்டமா சாதிச்சிருக்கார். ஹரிபாதாகிருத்தியை பண்ணணும் சமர்ப்பணம் பண்ணிருக்கார். அது போலதான் இந்த தேவப்பெருமாள் வருஷத்துக்கு
சில நாள் அந்த இப்போ தொட்டி திருமஞ்சனம்னு சொல்றாளே அந்த நாள்ல ஊர்துவ குன்றத்தை தரிசிக்கிறார். அதே வரதராஜ ஸ்தவத்துல கூறத்தாழ்வான் அனுசந்தானம் பண்றார். ஊர்ஜரத்யுபரி பக்த ஜனான் இது ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்திம் ஊர்த்வகுன்றதிலகம் பகுமானாத் கிம் பிபர்ஷி வரதஸ்வலலாட்டே அப்படின்னு சாய்க்கிறது. ஊர்த்யரத்யுபரி பக்த ஜனான் இது ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்திம் ஊர்த்வபுன்றதிலகம் பகுமானாத் கிம் பிபர்ஷி வரத ஸ்வலலாட்டே. வரதா, உன்னுடைய லலாட்டம் திருநெற்றியில ஊர்துவ குன்றத்தை பிபர்ஷி திருவன் காப்பனி தரிச்சிருக்கியே, அது எதுக்கு அப்படின்னா உத்தரத் உபரி பக்த ஜனானு, பக்தர்கள் அதை ஏத்துட்டு இருக்கா ஆதரத்தோட. அதான் பக்தர்கள் என்ன பண்றா, தன் நெத்தியில தரிச்சா அது உயர்கதிக்கு தூக்கி ஓட்டுறதுக்கு உதவுறது அப்படின்றதுக்காக அந்த சின்னத்தை பக்த ஜனங்கள்லாம் தரிக்கிறா. அது பக்தர்கள் ஆதரிக்கிறதுனால நீயும் என்ன பண்ற, அதை சூச்சிப்பிக்கிற வழியில நீயும் உன்னுடைய நெத்தியில இந்த மாதிரி ஊர்துவ குன்ற திலகத்தை நீ தரிக்கிற. உத்தரத் உபரி பக்த ஜனான், இப்ப தரிச்சுட்டு இருக்க பக்த ஜனங்களை அது மேல கொண்டு போறதுனால, மேல்கதிக்கு கொண்டு போறதுனால அதுக்கான மாதிரியான சக்தி இருக்குதுன்றத சூச்சிப்பிக்கிறதுக்காக நீ ஆதரத்தோட அந்த ஊர்துவ குன்றத்தை தரிச்சுட்டு இருக்க. இது ஊர்த்வதாஸ்ரயண சூச்சித சக்தியும், அப்படிப்பட்ட ஊர்துவ குன்ற திலகத்தை பகுமானாத், அதனால நீ இந்த மாதிரி பண்ற தரிச்சுட்டு இருக்கேன்னு சாய்க்கிற. அதனால பெருமாளுக்கு கஸ்தூரி கல்தோர்துவ குன்றம்னு கஸ்தூரி திலகம் தான். திலகம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, திலம்னா எள்ளு, எள்ளு எப்படி இருக்குதோ அது போல பெருமாள் அந்த மாதிரியும் ஒரு நெத்தியில பண்ணிக்கலாம், திலக்கம் இட்டுக்கலாம். ஸ்திரீகள்லாம் அதனால்தான் திலக்கம் இட்டுக்கிறான். ஸ்திரீகள்லாம் அந்த மாதிரி எனக்கேனாப்பி அது ஊர்துவமா தான் இருக்குது. கீழ்பாகம் அகன்றும் மேல் பாகம் குறுகியும் அப்படி திலக்கம் எள் எப்படி இருக்குதோ அதை போல திலக்கம். அதனால ஸ்திரீகள்லாம் அதை இட்டுக்கிறான். ஸ்திரீகள் திலக்கம் இட்டுக்கிறது தப்பு இல்லை. இப்போ நவீனத்துல அந்த திருமணியும் ஸ்ரீசூர்ணத்தை எப்படி புருவ மத்தியிலேருந்து அந்த சிரஸ் அதை சிகா ஆரம்ப பர்யந்தம் இட்டுண்டாதான், அந்த மாதிரி திருமண் ஸ்ரீசூர்ணம் இட்டுண்டாதான் வைஷ்ணவாள் அப்படின்னு இப்பெல்லாம் சாமானியாள் கூட அந்த மாதிரியான திருமணம் இட்டுக்க ஆரம்பிச்சுட்டா. ஆனா திலக்கம் ஸ்திரீகள் இட்டுண்டா அது சாஸ்திரம் தப்பு இல்லை. ரொம்ப இதுவா இருக்கிறவா ஆச்சார அனுஷ்டானமா அப்படியே இருக்கிறவா திலக்கம் இல்லாம இப்படி ஸ்ரீசூர்ணத்தை மேல் நோக்கி இட்டுக்கிறது அது சரி, அது கூடாதுன்னு சொல்ல வரல நான். அது இட்டுக்கிறது தப்புன்னு சொல்லலை, அதையும் நான் வசதியா தான் சொல்றேன். ஆனா அவளுடைய பார்வையில என்ன நினைச்சிட்டு இருக்கான்னா, திலக்கம் இட்டுக்கிறது தப்பு அப்படின்னு நினைச்சுட்டு அந்த காரியத்தை பண்றான். அதுதான் தப்பே தவிர அங்க உயர்த்தியா பண்ணணும்ன்ற எண்ணத்துல பண்றது தப்பு கிடையாது. இன்னொன்னுத்த மட்டம் அது, அதனால நான் இந்த உயர்த்தியில் இருக்கேன், மற்றவா மட்டமான அனுஷ்டானம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதுவும் சரியான அனுஷ்டானம் தான். விபரீத அனுஷ்டானத்தை வேணா நாம அவ இந்த மாதிரி மாறி நடக்கிறா அப்படின்னு சொல்லலாமே தவிர சாதுவான அனுஷ்டானத்தை தப்புன்னு சொல்லக்கூடாது. அதனால திலக்கம் இட்டுக்கிறது தப்பு இல்லை.
சரி, அது இருக்கட்டும். அதனால பெருமாள்லாம் எதை இட்டுக்கிறான்னா திலக்கத்தை தான், கஸ்தூரி திலக்கம். அதனால திலகம் இட்டுக்கிறதுன்றது ஸ்திரீகள்லாம் இட்டுக்கிறது தப்பு இல்லை. பெருமாளும் கஸ்தூரி கலிதோத்வம் அப்படின்னு சொல்லிட்டு திலக்கம் சாத்திக்கிறார். ஆனா அந்த திலக்கம் கூட நன்னா பார்க்கணும். ரங்கநாதன் கஸ்தூரி திலக்கம் தான் சாத்திக்கிறார். அந்த திலக்கத்தினுடைய வடிவு இப்படி நாமெல்லாம் இட்டுக்கக்கூடிய விஷ்ணு பாதாகிருத்தியா இருக்குது. அதை போலதான், அதாவது எல்லாருக்கும் புரியுற மாதிரி சொல்லணும்னா இந்த யூ மாதிரி தான், யூ மாதிரி அப்படி, அதாவது சூர்பாக்காரம்னு சொல்றாளே இந்த முறம் மாதிரி. அது எனக்கு ஏன்னாப்பி கீழே திருத்து கொஞ்சம் மேல பருத்து தான் விகசித்து, இந்த யூன்றது கொஞ்சம் கீழ் பாகத்துல இப்படி இருக்கு. அதனால அரிபாதாத்வயா கிருத்தியா இல்லை, அந்த அரிபாதா கிருத்தியா. இப்போ தேவபெருமாள் கஸ்தூரி திலக்கம் சாத்திக்கலைன்னாலும் அந்த திலக்கம் எப்படி இருக்குதுன்னா திலக்கம் மாதிரி மேல கூறாவும் கீழே அகன்றும் இல்லை, கீழே குறுகலாவும் மேல அரிபாதா கிருத்திய பால தான் இருக்குது. ஒன்னான திருவேங்கடம் உடையானும் அந்த அந்த திலக்கத்துக்கு உண்டான அந்த கஸ்தூரி இத்தியாதிகளை சாத்திரத்துக்கு உண்டான இடம் இருக்கிறதுக்காக இருக்கிறது அந்த அரிபாதாகிருத்தியா தான் இருக்குது. நடுவுல அந்த சீச்சூர்ண ஸ்தானத்துல அந்த இது சாத்திரா மாதிரி தான் இருக்குது. இப்போ இதுல இருந்து என்னன்னா ஹரிபாதத்வயா கிருதி அப்படின்னு சொல்றாளே, ரெண்டு தாமரை, அதான் ரெண்டு திருவடி பெருமாளுது, அதுக்கு கீழே அந்த தாமரை இதுல அந்த திருவடி இருக்கா மாதிரி அதுக்கு மூக்கு வச்சு அப்படின்லாம் சொல்ற. இது பெருமாளுடைய அனுஷ்டானத்துல எங்கேயும் இல்லை. கோயில் திருமலை பெருமாள கோயில் அப்படின்னு சொல்ற இடம் மூன்றுத்துலயுமே அரிபாதாகிருத்தியான விஷயம்தான் இருக்குதே தவிர அந்த திலக்கத்துக்கே ஹரிபாதாகிருத்தியான இதுலதான் அவர் கஸ்தூரி திலக்கத்தை சாத்திக்கிறார். இவரும் திருவேங்கடமுடியானது பண்றார். இவர் கல்லாலேயே அப்படி சாத்தின்னு இருக்கார். சரி, அதனால இந்த ஊர்துவ குன்றத்தை பெருமாள் ஆதரத்தோட தன்னுடைய லலாட்டத்துல சாத்திக்கிறான் அப்படின்னு அது விசேஷ நாள்ல சாத்திக்கிற. நித்தியப்படியில திலக்கம் சாத்திக்கிட்டேவும் அதுவும் திலக்கமா இருந்தாலும் அது ஊர்துவமா தான் இருக்குது. ஆனா அதுலயும் அது ஹரிபாதாகிருத்தியா இருக்கணும்ன்றத தியோதிப்பிக்கிற மாதிரி அந்த திலக்கத்தையே இந்த 3 திவிதேசத்திலையும் உற்சவருக்கு சாத்தியிருக்கா. அதனால இந்த ஊர்துவ குன்றம் எப்படி இருக்கணும்னு தெரியுது. ஆனா ஊர்துவ குன்றம் முக்கியன்றதையும் பெருமாளே தன்னுடைய இதனால நமக்கு முக்கியமா நாம அதை மேல்கதிக்கு கொண்டு போறதுன்றதுனால பெருமானத்தை ஆதரத்தோட பக்தாளுக்கு அது ரொம்ப ஆதாரமா இருக்கிறதுனால தானும் பக்தர்களை போல சேவை சாதிக்கிறான் பக்தாள் மத்தியில அப்படின்னு சாதிச்சிருக்க. அதனால இந்த உபவீதினம் ஊர்துவ குன்ற வந்தம் அப்படின்றது ரொம்ப இது ரெண்டும் முக்கியன்றத சாதிச்சு இது பண்ணார். மேல பார்ப்போம். கவிதார்த்தே சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. ஆதிவம்சரகோபாதிவர்யான் பஜேமிதம் ஸ்ரீரங்கபூர்வசரஜானபதாஸ்ய ஜீவத்சவம் ஸ்ரீலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்